புதுவையில் 20ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் அன்று அனுசரிக்கப்பட்டது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் சுனாமியின் பொழுது உயிரிழந்தோர் நினைவாக கடலில் பால் ஊற்றி, பூக்கள் தூவி, மலர் வளையம் வைத்து மலரஞ்சலி செலுத்தினர். கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி சுனாமி ஏற்பட்டது. இந்தியாவில் தமிழகம், புதுச்சேரி, ஆந்திரம், கேரளம் உள்ளிட்ட மாநிலங்களில் சுனாமி பேரலையில் கடும் பாதிப்பு ஏற்பட்டது. இதில் புதுவையில் மட்டும் 100க்கும் மேற்பட்டோர் பலியானார்கள். 1000த்திற்கும் மேற்பட்டோர் தங்கள் வீடுகளையும் உடைமைகளையும் இழந்தனர். இதைத் தொடர்ந்து ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி சுனாமி நினைவு தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அன்றைய தினம் சுனாமியால் இறந்தவர்களுக்கு புதுச்சேரி கடற்கரையில் அஞ்சலி செலுத்தப்பட்டு வரும் நிலையில் 20ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் கடற்கரை சாலை காந்தி சிலை பின்புறம் அனுசரிக்கப்பட்டது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு கடலில் பூக்களை தூவி, பால் ஊற்றி சுனாமியின் பொழுது உயிரிழந்தவர்களின் படயத்திற்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இதில் சபாநாயகர் செல்வம், சமூக நலத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரகாஷ்குமார், லட்சுமிகாந்தன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கடலில் மலர் தூவி பால் ஊற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுவையில் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் மீனவர்களுக்கு வழங்கப்படும் இடஒதுக்கீட்டை 2லிருந்து 12 விழுக்காடு உயர்த்தி வழங்க கோரி 50க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலில் இறங்கி மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவையில் அரசு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் மீனவ மக்களுக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்பினர் என்ற அடிப்படையில் கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் 2% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த இடஒதுக்கீட்டை தற்பொழுது உள்ள மக்கள் தொகைக்கு ஏற்ப 10% உயர்த்தி 12% வழங்க கோரி புதுச்சேரியில் உள்ள அனைத்து மீனவ அமைப்புகள், கூட்டமைப்புகள் சார்பில் பல கட்ட போராட்டங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று சுனாமி நினைவு தினத்தை புதுச்சேரி கடலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்திய அனைத்து மீனவ கூட்டமைப்பினர் தொடர்ந்து தங்களது கோரிக்கையான 12% இடஒதுக்கீடு வழங்க கோரி அரசை வலியுறுத்தி கடலில் இறங்கி மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 50க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆட்சி மீது விமர்சனம் செய்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில பாஜக தலைவர் செல்வகணபதி எம்பி எச்சரிக்கை விடுத்துள்ளார். முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பிறந்த நாளை பாஜகவினர் நல்லாட்சி தினமாக கொண்டாடி வருகின்றனர். அதன்படி மறைமலை அடிகள் சாலை பழைய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுச்சேரி பாஜகவினர் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் வாஜ்பாய் பிரதமராக இருந்தபொழுது செய்த சாதனைகள் குறித்து பாஜக தலைவர் செல்வகணபதி எம்பி, சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமலிங்கம், அசோக் பாபு ஆகியோர் பேசினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைவர் செல்வகணபதி எம்பி, புதுச்சேரி மாநிலத்தில் ஏற்பட்ட புயல் நிவாரணத்திற்கு உடனடியாக 200 கோடி ரூபாய் மத்திய அரசு வழங்க வேண்டும் என உள்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும், புதுச்சேரியில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் லாட்டரி அதிபர் மார்டின் மகன் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சில கருத்துக்களை கூறியுள்ளார். அவருக்கு புதுவை மாநிலம் குறித்தும் அரசு குறித்தும் தெரியாமல் சில கருத்தை கூறியுள்ளார். ஆகவே பாஜக உறுப்பினர்களுக்கு அவரது கருத்தில் உடன்பாடில்லை என கடிதம் எழுதி தந்துள்ளார். பாஜகவிற்கு ஆதரவளித்த சுயேட்சை உறுப்பினர்கள் பேரவைத் தலைவருக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் அளித்துள்ளனர். அவர்கள் ஆதரவளித்துள்ள நிலையில் தற்பொழுது தனிப்பட்ட கருத்துக்களை கூறி வருகின்றனர். அவர்கள் ஆதரவுடன் தான் ஆட்சி நடக்கும் என்ற காலகட்டத்தில் பாஜக இல்லை, அரசும் இல்லை. பாஜக உறுப்பினர்கள் கருத்தை தெரிவித்த நிலையில் விளக்கம் கோரப்பட்டது. விளக்கம் கோரிய பொழுது வெள்ள பாதிப்பை மட்டுமே பேசியதாக கூறியுள்ளனர். அவர்கள் பாஜகவிற்கு எதிராகவோ முதல்வருக்கு எதிராகவோ பேசவில்லை. பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து கட்சிக்கும் ஆட்சிக்கும் எதிராக விமர்சனம் செய்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். புதுச்சேரியில் 20ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் பல்வேறு இடங்களில் அனுசரிக்கப்பட்டது. கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி சுனாமி ஏற்பட்டது. இந்தியாவில் தமிழகம், புதுச்சேரி, ஆந்திரம், கேரளம் மாநிலம் உள்ளிட்ட இடங்களில் சுனாமி பேரலையில் கடும் பாதிப்பு ஏற்பட்டது. புதுவையில் மட்டும் 100க்கும் மேற்பட்டோர் பலியாகினர். 1000த்திற்கும் மேற்பட்டோர் தங்கள் வீடுகளையும் உடைமைகளையும் இழந்தனர். இதைத் தொடர்ந்து ஆண்டுதோறும் டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி சுனாமி நினைவு தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அன்றைய தினம் சுனாமியால் இறந்தவர்களுக்கு புதுச்சேரி அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் 20ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் இன்று முத்தியால்பேட்டை தொகுதி, சோலைநகர் வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார்.
இதேபோல் புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை பின்புறம் புதுச்சேரி மீனவர் அணி சார்பில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. 20 ஆண்டுகளாக அஞ்சலி செலுத்தப்பட்டு வரும் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி வீராம்பட்டினம் மீனவர் அணி தலைவர் ராமஜெயம், பொறுப்பாளர் அசோகன் ஆகியோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றியும் மலர் தூவியும் பால் ஊற்றியும் அஞ்சலி செலுத்தினர். இதேபோல் 20ஆம் ஆண்டு சுவாமி நினைவு தினம் வைத்திக்குப்பம் பகுதியில் இன்று அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வைத்திக்குப்பம் மீனவ பஞ்சாயத்து சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு உயிரிழந்தவர்களுக்கு மலர் தூவியும் மெழுகுவர்த்தி ஏற்றி பால் ஊற்றியும் அஞ்சலி செலுத்தினர். மேலும் சோலைநகர் தெற்கு பகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் தலைமையில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து மக்களுக்கு அன்னதானத்தையும் வையாபுரி மணிகண்டன் வழங்கினார். வணிகர் சங்கம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நடைபெற்ற கேலண்டர் வழங்கும் நிகழ்ச்சிகள் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் கலந்து கொண்டு கேலண்டரை வழங்கி கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை வன்னியர் சங்கம் மற்றும் பாமக சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் தினசரி கேலண்டர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு கேலண்டரை வழங்கும் நிகழ்ச்சி லாஸ்பேட்டை திரௌபதி அம்மன் ஆலயத்தில் பூஜை செய்து அனைவருக்கும் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் சப்தகிரி VPS ரமேஷ்குமார் அனைவருக்கும் தினசரி கேலண்டரை வழங்கி கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். வன்னியர் சங்க பொறுப்பாளர் நரசிம்மன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள் பாமக அமைப்பாளர் கணபதி, வன்னியர் சங்க மாநில தலைவர் மதியழகன், NR காங்கிரஸ் பிரமுகர் நந்தா, ஸ்ரீதர் மற்றும் ஜெயபால், கிருஷ்ணமூர்த்தி, தமிழ்செல்வன், செல்வராசு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை பாமக தொகுதி தலைவர் திருமால், செயலாளர் ராம் மற்றும் சிவபிரகாசம், சம்பந்தம், ஸ்ரீனிவாசன், ராஜசேகர், ஏழுமலை, ராஜா உள்ளிட்ட நிர்வாகிகள் செய்திருந்தனர். மேலும் லாஸ்பேட்டை வன்னியர் சங்க உறுப்பினர்கள், பாமக தொண்டர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பம் பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தலைமையில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி சுனாமி ஏற்பட்டது. இந்தியாவில் தமிழகம், புதுச்சேரி, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் சுனாமி பேரலையில் கடும் பாதிப்பு ஏற்பட்டது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் பலியாகினர். 1000த்திற்கும் மேற்பட்டோர் தங்கள் வீடுகளையும் உடைமைகளையும் இழந்தனர். இதைத் தொடர்ந்து 26ஆம் தேதி சுனாமி நினைவு தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அன்றைய தினம் சுனாமியால் இறந்தவர்களுக்கு புதுவை கடலில் அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 20ஆம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் இன்று புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பம் பகுதியில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தலைமை தாங்கி சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றியும் மலர் தூவியும் கடலில் பால் ஊற்றியும் சுனாமி நினைவு சின்னத்திற்கு மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் மற்றும் வைத்திக்குப்பம் பகுதியை சேர்ந்த மீனவ பஞ்சாயத்தை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் நடைபெற்ற முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் பிறந்தநாள் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் கலந்து கொண்டு அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மணிக்குண்டு அருகில் மறைந்த இந்திய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் 100வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் கலந்து கொண்டு வாஜ்பாயின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். முத்தியால்பேட்டை தொகுதி பாஜக பிரதமர் செந்தில்குமரன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட் அமைதி நகர் 5வது குறுக்கு வீதிக்கு தார்சாலை மற்றும் எல்வடிவ கழிவுநீர் வாய்க்கால் வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் மூலம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குருமாம்பேட்டை அமைதி நகர் 5வது குறுக்கு வீதிக்கு தார்சாலை மற்றும் எல்வடிவ கழிவுநீர் வாய்க்கால் வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை 11,18,000 ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்றது.
இதில் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சரும் ஓசூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சரின் துணைவியார் அண்ணா பிரபாவதி, பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன், பாஜக தொகுதி தலைவர் ஐயனார், வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு, இளநிலை பொறியாளர் ரங்கமன்னார் மற்றும் ஊர் பிரமுகர்கள், பாஜக கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முன்னாள் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் மனைவியை தாக்கியதை கண்டித்து சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு தலைமையில் பாஜகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. முத்தியால்பேட்டை ஜோதி நகரை சேர்ந்தவர் கிருஷ்ணமூர்த்தி. இவர் முன்னாள் பாஜக சட்டமன்ற உறுப்பினர். இவரது மனைவி மல்லிகா, இவருக்கும் பக்கத்து வீட்டில் குடியிருப்பவர்களுக்கும் இடையே நேற்று தகராறு ஏற்பட்டது. இதில் மல்லிகா தாக்கப்பட்டுள்ளார். தாக்கியவர்களை கண்டித்து பாஜக சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு தலைமையில் கட்சியினர் மற்றும் மல்லிகாவின் உறவினர்கள் 50க்கும் மேற்பட்டோர் முதலியார்பேட்டை காவல் நிலையம் முன்பு நேற்று 9:45 மணியளவில் சாலை மறியலில் ஈடுபட்டு தாக்கியவர்களை கைது செய்ய கோரி கோஷமிட்டனர். தகவல் அறிந்து வந்த எஸ்பி பக்தபக்ஷலம் மறியல் செய்தவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். அதை ஏற்று இரவு 11:30 மணியளவில் மறியலை கைவிட்டனர். தேசிய அளவிலான டேக்வாண்டோ போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்கள் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். மத்திய அரசு விளையாட்டுத்துறையின் அங்கீகாரம் பெற்ற டேக்வாண்டோ ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா சார்பில் 38வது தேசிய சப் ஜூனியர் டேக்வாண்டோ குறுகி மற்றும் 13வது பும்சே போட்டிகள் ஹரியானா மாநிலம் தவுதேவிலால் உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இப்போட்டிகள் புதுச்சேரி டேக்வாண்டோ விளையாட்டு சங்கம் சார்பில் தலைமை பயிற்சியாளர் டெக்னிக்கல் சேர்மன் பக்தபக்ஷிங் தலைமைகள் பயிற்சியாளர் தக்ஷண பிரியா மற்றும் 15 வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இதில் பூம்சே பிரிவில் துரோனா டேக்வாண்டோ அகாடமியின் விளையாட்டு வீரர்கள் வருண் பார்த்திபன், தீபக் குமார், சாம் பிரசாத் ஆகியோர் தலா ஒரு வெண்கலப் பதக்கம் வென்று புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்தனர். வெற்றி பெற்ற வீரர்கள் புதுச்சேரி டேக்வாண்டோ விளையாட்டு சங்கத்தின் நிறுவன தலைவர் ஸ்டாலின் தலைமையில் முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். பொதுச் செயலாளர் மஞ்சுநாதன், பொருளாளர் அரவிந்த், அமைப்பு செயலாளர் நந்தகுமார், சிலம்பரசன் மற்றும் பெற்றோர்கள் உடனிருந்தனர். தேங்காய் திட்டு பகுதியில் 54 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட தேங்காய் திட்டு பகுதியில் பால் நிலைய வீதிக்கு சிமெண்ட் சாலை அமைத்திட 69,30,000 ரூபாய் மதிப்பீட்டில் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் பணிகள் துவங்கிடவும், தேங்காய் திட்டு வடக்குப்பேட் உள்ளிருப்பு சாலைகளை மேம்படுத்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் 64,75,000 ரூபாயில் சிமெண்ட் சாலை அமைத்திடவும் சட்டமன்ற உறுப்பினரின் பரிந்துரையின் அடிப்படையில் நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் துவங்கும் விதமாக காலை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் பூமி பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய முதன்மை செயல் அலுவலர் சுந்தர்ராஜ், உதவி பொறியாளர் சுதர்சன், இளநிலை பொறியாளர் கோபிநாதன், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அதிகாரிகள், என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு கிராம மக்களின் நீண்டகால கோரிக்கையை ஏற்று 13,69,000 ரூபாய் செலவில் கருங்கல் ஜல்லி சாலை அமைக்கும் பணியை திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் இன்று பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு பகுதியில் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 13,60,000 ரூபாய் செலவில் மதகடிப்பட்டு மடுகரை சாலையில் முதல் குறுக்கு தெரு, எத்ராஜ் நகர், வேலாயுதம் நகர் மற்றும் செல்வ விநாயகர் நகர் ஆகிய பகுதிகளில் கருங்கல் ஜல்லி சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. விழாவிற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், ஒப்பந்ததாரர் ராமமூர்த்தி மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கிராம மக்களின் நீண்டகால கோரிக்கையை ஏற்று சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனுக்கு கிராம மக்கள் நன்றி தெரிவித்தனர். வளர்ந்து வரும் குழந்தைகளுக்கு வீரம், தியாகம், தேசபக்தியை எடுத்துக் கூறும் பொழுதுதான் வளமான தேசத்தை உருவாக்க முடியும், துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் வலியுறுத்தியுள்ளார்.
17ஆம் நூற்றாண்டில் 10வது சீக்கிய குரு குரு கோபிந்த் சிங்கின் மகன்கள் 4 பேரும் அன்றைய அரசருக்கு எதிராக வீரத்தோடு போராடி உயிரை தியாகம் செய்ததை நினைவு கூறும் வகையில் புதுவையில் முதன்முறையாக அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் நடைபெறும் வீர குழந்தைகள் தினம் கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. விழாவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. விழாவில் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், நம்முடைய குழந்தைகளுக்கு வீரம், தேசபக்தி, தியாகம் பற்றி எடுத்துக் கூற வேண்டும், இந்த நாட்டை வளமான நாடாக மாற்ற வேண்டும் என்பதை உணர்த்த வேண்டும் என்று குறிப்பிட்டார். இந்தியா பல கலாச்சாரங்கள், மதங்களை ஒன்றாக சேர்த்து வறுமையில் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் நம் நாடு. இந்த சமுதாயத்திற்கு நாம் உழைக்கும் பொழுது தியாகம் செய்யும் மன வலிமை நமக்கு தருகிறது எனவும் தெரிவித்துள்ளார். சமுதாயத்தின் மீதான அக்கறையை நாம் தவறவிடக் கூடாது என்பதை வருங்கால குழந்தைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். பின்னர் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, நமது நாட்டின் வளர்ச்சி, அந்த வளர்ச்சி என்பது இளைஞர்களின் கையில் உள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். ஆண்டியார்பாளையம் அருகே சுடுகாட்டு நிலம் எங்களுக்கு சொந்தமானது என கூறி தனிநபர் ஒருவர் நிலத்தின் பழைய FMTயை மாற்றி புதுப்பித்து புதிய FMT மூலம் நிலம் ஆக்கிரமிப்பு செய்து அதற்கான பணியை துவங்கியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து தவளக்குப்பம் அருகே உள்ளது ஆண்டையார்பாளையம் கிராமம். சுமார் 650க்கும் மேற்பட்ட மக்கள் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகின்றனர். இவர்களுக்கென சொந்தமான சுடுகாடு இல்லாததால் கடந்த 15 வருடங்களுக்கு முன்பு பல்வேறு போராட்டங்கள் நடத்தியதன் மூலமாக 1.5 ஏக்கர் நிலம் அரசு ஒதுக்கீடு செய்தது. இந்த நிலையில் அங்கு சுற்றுச்சுவர் மற்றும் சுடுகாட்டு கொட்டகை அமைக்க கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சபாநாயகர் செல்வம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்த நிலையில் இந்த சுடுகாட்டு நிலம் எங்களுக்கு சொந்தமானது என்று கூறி தனிநபர் ஒருவர் நிலத்தின் பழைய FMTயை மாற்றி புதுப்பித்து புதிய FMT மூலம் நிலம் ஆக்கிரமிப்பு செய்து அதற்கான பணியை துவங்கினார். இதை கண்ட அப்பகுதி பொதுமக்கள் சபாநாயகர் செல்வம், அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷுக்கு தகவல் தெரிவித்தனர். இதற்கு தகுந்த பதிலளிக்காத நிலையில் கிராம மக்கள் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்தை முற்றுகையிடப் போவதாக கூறினர். அதைத் தொடர்ந்து கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் அரசு அதிகாரிகளுடன் ஆண்டையார்பாளையம் வரை வந்து மக்களை சந்திக்காமல் நீங்கள் அனைவரும் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் வரும்படி போனில் கூறிவிட்டு சென்றார். இதனால் கோபமடைந்த கிராம மக்கள் 400க்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடி புதுச்சேரி கடலூர் பிரதான சாலையான தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் சாலையின் நடுவே அமர்ந்து அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பி மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்து வட்டாட்சியர் பிரகதேவ், கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், தெற்கு பகுதி காவல்துறை SP பக்தபக்ஷலம், ஆய்வாளர் கலைச்செல்வன், உதவி ஆய்வாளர் சண்முகசக்தி ஆகியோர் நேரில் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்பொழுது மறியலில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் தள்ளிவிட்டு அப்புறப்படுத்தியதால் இருவருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு போலீஸ் அராஜகம் ஒழிக என கோஷமிட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டதோடு சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தியதன் மூலம் அதிகாரிகள் அனைவரும் சம்பந்தப்பட்ட சுடுகாட்டிற்கு சென்று ஆய்வு செய்தனர். அதன் காரணமாக தவறு நடந்திருப்பது உண்மைதான். தற்பொழுது இந்த இடம் அரசுக்கு சொந்தமானது. மீறி ஆக்கிரமிப்பு செய்வோர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என கொம்யூன் பஞ்சாயத்து மூலமாக போர்டு வைத்தனர். 2 தினங்களில் அதற்கான முழு அளவீடு செய்யப்பட்டு சுற்று மதில் அமைத்து தருவதாக வட்டாட்சியர் பிரதீப் மற்றும் ஆணையர் ரமேஷ் கூறியதன் பேரில் அனைவரும் கலைந்து சென்றனர். புதுச்சேரி உருளையன்பேட்டையில் நடைபெற்ற முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் பிறந்தநாள் விழாவில் சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுவை உருளையன்பேட்டை தொகுதி பாஜக பொறுப்பாளரும் மோடி மக்கள் சேவை மைய நிறுவனருமான பிரபுதாஸ் தலைமையில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பிறந்த தினம் கொண்டாடப்பட்டது. உருளையன்பேட்டை நடேச நகர் விரிவாக்கம் அலுவலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற 100க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவைகள் மற்றும் பிரியாணி வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை தொகுதி பாஜக மகளிர் அணி தலைவர் கீதா, பொதுச் செயலாளர்கள் பிரியா, இலக்கியா, செயலாளர் ஆண்டனி பிரியா, பாஜக தொகுதி செயலாளர் அகிலாண்டேஸ்வரி, லக்ஷ்மி, பாமக பிரமுகர் அம்மு உள்ளிட்ட பாஜக தொகுதி அனைத்து பிரிவு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மல்யுத்த சங்கம் சார்பில் மாநில அளவிலான மல்யுத்த போட்டியின் பதக்கம் வழங்கும் விழா நடைபெற்றது.
புதுச்சேரி உப்பளம் ராஜீவ்காந்தி விளையாட்டு அரங்கில் அரசு அங்கீகாரம் பெற்ற யுனைடெட் புதுச்சேரி அமைச்சர் மல்யுத்த சங்கம் சார்பில் மாநில அளவிலான மல்யுத்த போட்டி புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனாம் ஆகிய பிராந்தியங்களிலிருந்து 850க்கும் மேற்பட்ட வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். 2 நாட்களாக நடைபெற்ற இப்போட்டியின் நிறைவு மற்றும் பதக்கம் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மல்யுத்த சங்க நிறுவன செயலாளர் மாஸ்டர் வினோத் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி ஒலிம்பிக் செயலாளர் தனசேகர், தொழிலதிபர் செந்தில்குமார், திருமுருகன், இந்தியா சங்கர், உடற்கல்வி இயக்குனர் ஆதவன், பாண்டி, பீச் பிரவீன் ஆகியோர் வீரர்களுக்கு பதக்கம் அணிவித்து வாழ்த்தினர். இப்போட்டியின் ஒட்டுமொத்த சாம்பியன் கோப்பையை லயன்ஸ் கிளப் 2ஆம் இடத்தை, தங்கள் கிளப் 3ஆம் இடத்தை, பீனிக்ஸ் மற்றும் தண்டர் கிளப் தட்டி சென்றனர். இதில் துணை செயலாளர் ஜெகன் தாமோதரன், பொருளாளர் சோமசுந்தரம், நிர்வாகிகள் செல்வம், வீரப்பன், ஜான், ஜெய்ஸ்டு, வசந்த், ஷாலினி, காமேஷ், அஸ்வின், நிதிஷ், ஹரிகரன் மற்றும் பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு முருங்கப்பாக்கம் கிளை அலுவலகம் திறக்கப்பட்டது. அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம் கிளை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் புதுப்பிக்கப்பட்டு முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் கட்சி அலுவலகத்தை கொடியேற்றி திறந்து வைத்தார். இதில் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் கீதநாதன், அபிஷேகம், முருங்கப்பாக்கம் கிளை செயலாளர் சக்திவேல், கோட்டைமேடு கிளை செயலாளர் முத்துவேல் மற்றும் ஜீவானந்தம் துணை செயலாளர் சிவராமன், அருள், ஆறுமுகம், தினேஷ், துரை, நாகம்மாள், அரியாங்குப்பம் பொறுப்பாளர் அந்தோணி மற்றும் கட்சி உறுப்பினர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து உறுப்பினர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்பு வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாட்டினை தொகுதி செயலாளர் சுகதேவ், மாநில குழு உறுப்பினர் கீதநாதன், சக்திவேல் ஆகியோர் செய்திருந்தனர். 20ஆம் ஆண்டு சுனாமி தினத்தை முன்னிட்டு வீராம்பட்டினம் கடற்கரையில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் தலைமையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுச்சேரியில் கடந்த 2004ஆம் ஆண்டு இதே நாளில் சுனாமி பேரலை தாக்கத்தினால் புதுவையின் கடற்கரை கிராமங்களில் பெரும் சேதம் ஏற்பட்டது. இதை நினைவுகூரும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் மீனவ கிராமங்களில் மீனவ மக்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அதன்படி அரியாங்குப்பம் கம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் தலைமையில் ஆதரவாளர்களுடன் வீராம்பட்டினம் கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள சுனாமி நினைவு சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் கிராம நிர்வாகிகள், பொதுமக்கள், ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை பொதுமக்களுக்கு தெரிவிக்கும் வகையில் திருப்புவனை தொகுதி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் சார்பில் பேருந்து நிலையம் அருகே சுவர் விளம்பரமாக வாழ்த்துக்கள் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதியின் வாழ்த்துக்களோடு கழக பொதுச் செயலாளர் ஆனந்தின் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி மாநில செயலாளர் சரவணின் ஆசியோடு புதுச்சேரி மாநிலம் திருப்புவனை தொகுதி இளைஞரணி தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக திருப்புவனை பேருந்து நிலையம் அருகில் 2025 புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்தினை சுவர் விளம்பரமாக வெளிப்படுத்தியுள்ளனர். இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் திருப்புவனை தொகுதி இளைஞரணி நிர்வாகிகள் ராஜா, அபிமன்னன், செந்தில்குமரன், மகளிரணி நிர்வாகிகள் கீர்த்திகா, ராஜசேகர், சுமித்ரா, பாலு மற்றும் கழக நிர்வாகிகள் காத்தவராயன், அருண், புகழ், ராகுல், ஹரி, பிரசாந்த், முருகன், வேலன், ஸ்ரீதேவி, பிரசாத், சுகன், ஹேமந்த் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தலைமையில் அவரது ஆதரவாளர்கள் முதலியார்பேட்டை காவல் நிலையத்தை நள்ளிரவில் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி முதலியார்பேட்டை ஜோதி நகரை சேர்ந்தவர் மல்லிகா. இவரது கணவன் கிருஷ்ணமூர்த்தி முன்னாள் பாரதிய ஜனதா சட்டமன்ற உறுப்பினராக இவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டார். இந்த நிலையில் மல்லிகாவின் பேரக்குழந்தை அவரது வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்தது. இது தொடர்பாக பக்கத்து வீட்டாருடன் தகராறு ஏற்பட்டது. இதில் மல்லிகாவையும் தடுக்க வந்த அவரது மகள் மருமகனையும் தாக்கியதாக தெரிகிறது. இதுகுறித்து முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் நேற்று மாலை மல்லிகா புகார் தெரிவித்தார். புகார் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி நேற்றிரவு 10 மணியளவில் மல்லிகா மற்றும் அவரது உறவினர்கள் முதலியார்பேட்டை காவல் நிலையம் முன்பு திரண்டனர். இவருக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சியினருடன் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு அங்கு வந்து திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டு வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டது. போலீஸ் சூப்பரண்ட் பக்தவக்ஷலம், இன்ஸ்பெக்டர்கள் கண்ணன் ஆகியோர் அங்கு வந்து மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்பொழுது சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி போலீசாருடன் சட்டமன்ற உறுப்பினர் உட்பட பாரதிய ஜனதா கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். போலீசார் வழக்கு பதிவு செய்ததை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து பாரதிய ஜனதா கட்சியினர் கலைந்து சென்றனர். இதையடுத்து 1 மணி நேரத்திற்கு பின்பு முதலியார்பேட்டை பகுதியில் போக்குவரத்து சீரானது.
போலீஸ் அதிகாரிகள் மீது தாக்குதல், இதனால் ஏற்பட்ட பரபரப்பு அடங்குவதற்குள் நள்ளிரவு 12 மணியளவில் முதலியார்பேட்டை காவல் நிலையம் முன்பு திமுகவினர் கூடினர். மல்லிகா தரப்பினர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கோஷமிட்டனர். இதனால் ஏற்பட்ட பதற்றத்தை தொடர்ந்து அங்கிருந்த போலீஸ் சூப்பரண்ட் பக்தபக்ஷனும், போலீஸ் இன்ஸ்பெக்டர் கண்ணன் மற்றும் போலீசார் திமுகவினருடன் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். தொடர்ந்து கலைந்து செல்ல மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் தடியடி நடத்தி போலீசார் கலைக்க முயன்றனர். ஆனால் அதற்கு மாறாக போராட்டக்காரர்கள் சிலர் போலீஸ் அதிகாரிகளை சூழ்ந்து கைகளால் சாரமாரியாக தாக்கினர். இந்த நிலையில் அங்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் வந்தார். நேரடியாக முதலியார்பேட்டை காவல் நிலையத்திற்கு சென்ற அவர் அங்கிருந்த போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்பொழுது காவல் நிலையத்திற்குள் அவரின் ஆதரவாளர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து பதற்றமான சூழ்நிலை நிலவியதால் பாதுகாப்பிற்கு போலீசார் குவிக்கப்பட்டனர். இதன்பின் ஓரளவு நிலைமை சீரான நிலையில் திமுகவினரிடம் போலீசார் பேச்சுவார்த்தையை தொடர்ந்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.